என்ன அது எதற்காகனா ஆண்டவர் வந்து அந்த நேரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற ஒரு நேரமாய் இது இருக்கிறது. இது ஜெபத்தின் நேரமாக இருக்குது. எப்பவுமே நம்ம இந்த மாதிரி வார்த்தையை கேட்குவோன்னா தெரியாது. ஏன்னா நீங்கள்லாம் எங்கே இருக்குவீங்க, எந்த இடத்துல இருப்பீங்கோ தெரியாது. நம்ம நினச்சினுவோம் நம்ம எப்படியோ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்மலாம் வந்துட்டோம். இல்லை, ஆண்டவர் பிளான் பண்ணார் இந்த நேரத்தை. இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஜெபம் நடக்க வேண்டும் என்று கர்த்தரோட அது ஒரு நேரமாக இருக்கிறது. தேவனோட ஒரு டைமாக இருக்குது. ஏன்னா இயேசு அதை அத்தான் சொல்லுவார். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி போகும்போது இது இருளின் நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இது பவர் ஆஃப் டார்க்னஸ், இட் இஸ் அ டைம் ஆஃப் பவர் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு நேரம் இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களாம் என்ன பண்ணுறாங்க பாருங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுது? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. அல்லேலூயா. என்ன பண்ணுறாங்க? இந்த டேட்டு செவ்வாய்க்கிழமை மணிக்கு பண்ணக்கூடாது, அது நல்ல நாள் இல்லை. வெள்ளிக்கிழமை பண்ணலாம், அது நல்ல நாள். சண்டே பண்ணால் நல்ல நாள், ஏன்னா அன்றைக்கி நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு நாள் வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? 7ஆம் தேதி பண்ணுங்க, 7ன்றது நல்ல நம்பரு. 10ஆம் தேதி பண்ணுங்க, அது ஒரு நல்ல நம்பரு. என்ன அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு நம்பரு ஒரு நேரம் என்ன பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு வச்சுருக்கிறாங்க இல்லைங்களா? நேரத்தை பார்த்து டைமை பார்த்து இன்னைக்கு பண்ணுற எந்த விஷயமும் ஒரு வாட்டி நிற்காது. என்ன நம்ம பார்க்க வேண்டிய நேரம் என்னன்னா, ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோட இருக்கிறாரா? ஹல்லேலூயா. நம்மளோட நேரம் இதுனா ஆண்டவரோட டைமா இருக்குது. ஏன்னா தேவன் வார்த்தை கொடுக்கறது தான் நம்மளோட நேரமா இருக்குது. நம்ம யாருமே வந்து நேரத்தை பார்க்கிறவர்களோ நாளை பார்க்கிறவர்களோ இருக்கக்கூடாது. என்னது உலகத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, ராவ் காலம் செவ்வாய் இந்த காலம் அந்த காலம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயத்தையோ கெட்ட விஷயத்தையோ முடிவு பண்ணுவாங்க. ஆனா நம்ம அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம தேவன் நம்ம இடத்துல பேசுகிற வார்த்தைக்காக காத்து இருக்கணும். அந்த வார்த்தை பேசும்போது அந்த நேரம் அதுவா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், முன்னால போயிடணும். பாருங்க, அதுதான் பவுல் சொல்றாரு. நம்ம நேரத்தை பார்க்கிறோம், மாதங்களை பார்க்கிறோம். ஆனா உண்மையிலே நேரம் இருக்குதா இந்த உலகத்துலனா? இருக்குது. ஆனா எந்த நேரம் இருக்குது? அவர் முடிவு பண்ண நேரம் தான் இருக்குது, வேற ஒரு நேரம் இல்லை. அவர் எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை முடிவு பண்ணிட்டுக்கிறாரு. இந்த உலகத்துல எந்தெந்த நேரத்தை அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு நம்ம இந்த பைபிளில் படிக்கிறோம். பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம படிக்கலாம். இப்போ பாருங்க, இங்கிலீஷில் படிச்சோம்னா எக்லேசியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. சங்கீதத்துக்கு அப்புறம் நீதிமொழிகள், நீதிமொழிகளுக்கு அப்புறம் இந்த எக்லேசியாஸ் அப்படின்னு சொல்லுகிற இந்த புக் இருக்குது. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு என்னன்னு கிளியரா சொல்றாரு. பாருங்க, நேரத்தை குறித்து பேசுகிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குதுங்களாம். என்னங்க, எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. கொஞ்சம் பேர் எப்பவுமே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்கும் அந்த டைம் கிடையாது. என்ன ஒரு வாட்டி எப்பவுமே கொஞ்சம் பேர் ஜாலியாக இருக்குவாங்க. அப்படி இல்லை. ஒரு டைம்ல சீரியஸா இருக்கணும், ஒரு டைம்ல பொறுப்பு எடுக்கணும், ஒரு டைம்ல வந்து நம்மளோட வார்த்தைகள் வந்து கொஞ்சம் 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 கரெக்டா இருக்கணும் இல்லையா? எப்பவுமே நம்ம தமாஷாவை பேச முடியாது. சடனாக ஒரு வாட்டி சீரியஸா பேசணும். எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்களா? இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு சமயம் உண்டு. அப்படின்னா எந்த நல்ல காரியமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஆண்டவர் ஒரு டைமை வச்சிருக்கிறாரு. பாருங்க என்ன சொல்லுது, பிறக்க ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுகிற ஒரு காலம் உண்டு. இந்த உலகத்துல நம்ம வந்து பிறக்கிறோம் இல்லைங்களா? மண்ணுல இருந்து வந்தோம், மண்ணிக திரும்புவோம், அது வேற. ஆனா இந்த உலகத்துல பொறுக்கணும், இந்த டைம்ல தான் நம்ம பொறுக்கணும், இந்த வீட்டில் தான் நம்ம பொறுக்கணும், இந்த ஹாஸ்பிட்டல் தான் பொறுக்கணும், இந்த டைம்ல தான் நம்ம பொறுக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார் இல்லைங்களா? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு போற ஒரு நாள் இருக்குது. என்ன நாட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. என்ன நம்ம விதைக்க ஒரு காலம் இருக்குது, விதைச்சதை அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குதுங்களா? பாருங்க, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. என்னது? அப்ப இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அப்ப எல்லாத்துக்குமே வந்து டைம் வச்சிருக்கிறாரு கடவுள். என்ன அந்த டைமை நம்ம தான் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணாம அந்த டைமை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். என்ன எப்பவுமே நம்ம வார்த்தையை கேட்குற டைம் வராது. நோவா வந்து
100 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. கர்த்தர் அந்த ஜனங்களுக்கெல்லாம் டைம் கொடுத்தாரு. என்ன, பேழைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் வார்னிங் கொடுத்தாரு. என்னென்னு, பயங்கரமான ஒரு மழை வரப்போது, எல்லாம் உஷாராயிடுங்க, நீங்கள்லாம் ஒரு மனம் திரும்புவாங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணான். நீதியின் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணினே தான் இருந்தான். அவங்களுக்கு ஒரு டைம் வச்சுட்டு இருந்தாரு. என்ன, அந்த டைமுக்குள்ள என்ன பண்ணலாம், அவங்க அந்த வார்த்தைக்கு கீழ்படியில. என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் வெயிட் பண்ணாருங்களா? இல்லை, பேழைக்குள்ள போன்னு சொல்லி அனுப்பிட்டு கதவு அவரே சாத்திட்டார். அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம கேட்குற இந்த வார்த்தை கூட டைம் இருக்குது. நம்ம வார்த்தையை கேட்டு சும்மா இருக்கக்கூடாது. அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒப்பு கொடுக்கணும். எவ்வளோ நாள் தான் நம்ம வார்த்தையை வரும் கேட்டுன்னு இருக்கோம். ஆனால் எப்போ அந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ நம்ம லைஃப்ல ஆசீர்வாதம், அப்போ நம்ம லைஃப்ல மாற்றங்கள் வரும், அப்போ நம்ம லைஃப்ல இனி இல்லாத காரியங்கள் இருக்கிறவைகளாய் மாறும். அந்த வார்த்தை உன்னிடத்துல இருக்குது, அது ஒரு பிளாங்க் செக் மாதிரி. அதை நீ எப்போ யூஸ் பண்றியோ அது உன் கையில தான் இருக்குது. இந்த இப்போ வரைக்கும் நம்ம நிறைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம், நிறைய எச்சரிக்கையின் சத்தத்தை கூட கேட்டிருக்கோம். ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணோம், எப்படி நம்மளை ஒப்பு கொடுத்தோம், அத்தைதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா என்னோட வாயிலிருந்து புறப்படுகிற என்னோட வார்த்தை அதோட வேலையை செய்யாம என்னிடத்துல திரும்பாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஒன்னு அது ஆசீர்வதிக்கும், இல்லனா அதே வார்த்தை தான் நம்மள ஒரு நாள் நியாயத்தி இருக்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு இருபுறம் பட்டயம். அது என்னது, ஆண்டோட வார்த்தை என்பது இருபுறம் பட்டயம், டபுள் எட்ஜட் ஸ்வர்ட் என்றாங்க. ஒன்னு அது அந்த வார்த்தை நம்மள உருவாக்கும், சேஞ்ச் பண்ணும், மாற்றத்தை கொண்டு வரும். இல்ல அதே வார்த்தைக்கு பவர் இருக்குது, நம்மள ஒரு நாள் நியாய தீர்ப்புல நிக்க வச்சு அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் நம்மளுக்கு கேட்குவார். அப்ப அந்த வார்த்தை, அந்த நேரம், அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்க கூடாது. பாருங்க, 3 நேரத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். 3 இடத்துல நேரம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல காட்ட போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, நோவாவோட காலத்தை நம்ம பார்த்தோம். நோவாவோட காலத்துல நோவாவை தவிர நீதிமான் ஒருவனும் இல்லை. நோவா, அவனோட மனைவி, அவனோட 3 பிள்ளைகள், அவனோட மனைவிகள், அவனோட வைஃப்ஸ், 8 பேர் டோட்டலா. இந்த 8 பேரை தவிர ஒருவரும் ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. இன்னைக்கும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனா ஆண்டவரை அவங்க தெரிந்து கொண்டது ரொம்ப சிலர் தான். இது குறுகலான பாதை. என்ன, அப்ப இனி நம்மளுக்கு வார்த்தை கேட்கும்படியோ இல்ல வார்த்தையை சொல்றதுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கிறாருனாலும் அது ரொம்ப 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 பெரிய விஷயம். அப்ப நம்ம மேல அக்கறை உள்ளவரா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா வெளியே இருக்கிற உலகத்துல இன்னைக்கு யாரும் வார்த்தையை கேட்க ரெடியா இல்லை. வெளியே என்ன இருக்குது, பெருமை இருக்குது, இச்சை இருக்குது, அநேக விஷயங்கள், உலகத்தின் காரியங்கள் இருக்குது. அதுலலாம் மாட்டி நீங்க நிறைய பேர் அழிஞ்சுனுங்கிறாங்க. ஆனா தேவனோட வார்த்தையை கேட்கும்படி தேவன் நம்மளை அழைத்து இருக்கிறார்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அவர் நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார். வரப்போற ஒரு விஷயத்திலிருந்து நம்மளை காப்பாற்ற நினைக்கிறார். நான் சொன்ன மாதிரி பாருங்க, எங்க இருக்குது இந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். லூக்கால 17வது அதிகாரம், என்ன, 17th chapter of Luke. பாருங்க, இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நான் தமிழ்ல படிக்கிறேன். பாருங்க, லூக்கா 17வது அதிகாரம் 17th chapter 17ல வந்து 26. நோவாவின் நாட்களில் நடந்ததை போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்படின்னா people were living normal life. நோவா வந்து நீதியின் பிரசங்கியார், பிரசங்கம் பண்ணான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஜலப்பிரளயம் அப்படின்னா ஒரு ஃப்ளட் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் நான் நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன் அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டார். நோவாவோட நாட்களில் வாழ்ந்த ஜனங்க எப்படின்னா, அவங்களோட இருதயம் சுத்தமா இல்லை, அவங்களோட பேச்சு கரெக்டா இல்லை, என்ன, அவங்களோட அன்புல வந்து ஒரு மாய்மலம் இருந்துச்சு.
அன்புல ஒரு மாய்மாலம்னா முன்னால ஒரு அன்பு, பின்னால ஒரு அன்பா இருந்துச்சு. முன்னால நல்லா பேசுவாங்க, பின்னால அவங்களே வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுவாங்க. அதுதான் வந்து லவ் வித் ஹிப்பாக்ரஸின்னு இங்கிலீஷ்ல. அப்படின்னா முன்னால ஒரு பேச்சு, பின்னால ஒரு பேச்சு. முன்னால வந்து நல்லா பேசுவாங்க, உன்னை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க பின்னால அனுப்பிட்டு ஏன் தான் வந்தானோ அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஓடினுவாங்க. என்ன ஆனா இப்படிதான் இந்த உலகம் இருக்குது. அப்ப அந்த மாதிரி ஜனங்கள் தான் அந்த காலத்துல வாழ்ந்துருந்தாங்க. என்ன அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அவங்க வீட்டுல வந்து பெண் கொடுத்து பெண் எடுத்து திருமண காரியம் நடந்துச்சு, பிசினஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நடந்துச்சே தவிர ஆண்டவருக்கு டைமே இல்லை அவங்க கிட்ட. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, தேவனோட வருகையை உணராம இருந்தாங்க. நம்ம சுத்தி நடக்கிற விஷயத்த நம்ம உணரணும் இல்லையா? நீங்க என்னென்னோ விஷயம் நம்ம சுத்தி நடக்குது, இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, இயேசு சாமி மீண்டுமாக வரப்போகிறாருன்ற அடையாளம் இருந்துச்சு. இவ்வளோ விஷயம் நடந்துனுக்குது. ஒருத்தன் பேழைய கட்டின்கிறான், மலைன்ற ஒரு விஷயம் வந்ததே இல்லை இந்த உலகத்துல. பூமியில இருந்து என்ன ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துதான் என்ன பண்ணுச்சு, பூமியை தண்ணி போட்டுச்சு. மழை வரவே இல்லை அது வரைக்கும். என்ன மலையை ஒரு வாட்டி கூட ஆண்டவர் வானத்துல இருந்து ஓபன் பண்ணல. நோவோட காலத்துல தான் மலையை ஓபன் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம். என்ன மலையை அனுப்பணும்னு வார்த்தை கொடுக்கிறார். யாருக்கும் நம்பிக்கை இல்ல, என்ன யாருமே அத நம்பல. அப்ப நீ நிறைய விஷயம் நம்ம கேட்கும் போது நம்ம உணராம இருக்கலாம். அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு பெருசா இல்லாம இருக்கலாம். அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கும் போது உண்மையிலே அந்த வார்த்தை நமக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அவங்க உணராம இருந்ததுனால ஜலப்பிரளயம் வந்து 8 பேரை தவிர அந்த உலகத்தையே தண்ணியால அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி உணர்த்தாயன் தான். அவன் யாருன்னா லோத்து. பாருங்க அதே இடத்துல சொல்லுது. என்ன பாருங்க வசனம், லோத்தோட காலம். இந்த லோத்தோட காலத்துல என்னன்னா எந்த மாதிரி காலமா இருந்துச்சுன்னா, ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டார்கள், பெண்ணும் பெண்ணும் உறவுல இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு காலேஜ்ல இன்னைக்கு எவ்வளவு காலேஜ்ல வந்து அத வந்து என்ன பண்றாங்க, அத அக்ரி பண்றாங்க. சொசைட்டி நீங்க வந்து அக்ரி பண்ணத என்ன. ஆனா பைபிள்ல இருக்கிற கடவுளுக்கோ அது ஆகாத விஷயம். ஆணும் பெண்ணும் ஒன்னா சேரணுன்றது தான் ஆண்டவரோட பிளான். ஏன்னா அப்படிதான் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரோட வார்த்தை இருக்குது. ஒரு ஆணும் சேருதோ பெண்ணும் பெண்ணும் சேருதோ தேவனோட திட்டமே கிடையாது. என்ன தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வேர்ட். தேவனோட வார்த்தைக்கு எதிரானது. அப்ப அந்த மாதிரி விஷயம்தான் இந்த லோத்துன்ற ஒரு மனுஷன் இருக்கும் போது நடந்துச்சு. அப்பயும் பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, 28வது வசனம். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் போது நாளிலும் அப்படியே நடக்கும். பாருங்க என்ன சொல்லுது, அந்த நாளிலையும் அவங்க எப்படி இருந்தாங்களாம், யாரும் வந்து உணராம இருந்தாங்க. யாருக்குமே வந்து என்ன பண்ணல, ஆண்டவரை தேடணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. என்ன தேவனை தேடாமலே இருந்தாங்க. தேவனுக்காக ஒரு டைமே இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம அவரோட இடைப்படணும். இன்னைக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது. நம்ம எல்லாரும் நம்ம குடும்பத்தை பார்க்கணும். கண்டிப்பா அதுக்காக நம்ம ஆண்டவரை விட்டுற முடியாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும் கொடுன்னு கர்த்தர் சொல்றார். என்ன உலகத்துல வேலை சரியா, அது வரைக்கும் நீ ஒரு ராயனோட கீழகிற. அவனுக்கு கொடுக்க வேண்டியது அவனுக்கு கொடுத்துரு. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீ ஆண்டவருக்கு கொடுத்தே கொடுக்கணும். நீ உன் வேலையோ குடும்பத்தையோ குடும்ப சூழ்நிலையோ நீ காரணமே சொல்ல முடியாது. இல்ல ஆண்டவரே நீங்க நான் பிரேயர் பண்ணல, ஆண்டவரே நீங்க நான் வார்த்தையை கேட்கல, ஆண்டவரே நான் உங்ககிட்ட இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, காரணம் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. என்ன என் வேலையில நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தேன். என்ன நம்ம சாப்பாட்டுக்காகவோ நம்ம வீட்டுக்காக வேலை செய்யற நம்ம உள்ள ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மாவை தான் கணக்கு கொடுக்கணும் ஒரு நாள். உலகத்தையே நீ ஆதாயம் பண்ணிக்கினாலும் உன் ஆத்மாவை நீங்க காப்பாத்திக்கணும்னா என்ன பிரயோஜனம் ஆண்டவர் கேட்கிறார். வாட் இஸ் த ப்ராஃபிட் இஃப் யூ லூஸ் யுவர் சோல்? ஏன்னா இந்த சோலுக்கு தான் ஆண்டவர் தேவை. ஏன்னா இந்த உடம்பு ஒரு நாள் போயிடும், ஆனா இந்த ஆத்மா அவரிடத்துல போகணும். அப்ப இந்த ஆத்மாக்கு தான் தேவை வார்த்தை, இந்த ஆத்மாக்கு தான் தேவை எல்லாமே. அப்ப அதுக்காக நம்ம ஆண்டோட சமூகத்துல வெயிட் பண்ணணும்.
இனி எந்த விஷயம் நம்மளை தடுக்குது ஆண்டவர்கிட்ட வர விடாம? பாருங்க, இவங்கெல்லாம் வந்து உணராம இருந்தாங்க. அப்படின்னா எந்த விஷயம் ஏன் நம்ம உணராம இருக்கிறோம்? ஒரு வாட்டி வீட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன பண்ணும் நம்மள அத்தியே யோசனை இல்ல, நம்மளுக்கு இருக்கிற ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, இவங்களுக்கு காசு கொடுக்கணும், அவங்களுக்கு இது பண்ணணும், அத்தியே யோசனை இல்ல, யாரும் நம்ம திட்டிடுவாங்க, அத்தியே யோசனை. அத்தை எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இருக்கணும். ஆண்டவரோட பாதப்படியில நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம பைபிள்ல படிக்கிறோம் என்னன்னு, யாரை குறித்து படிக்கிறோம் பாருங்க, மரியாதையும் மார்த்தாளையும் குறித்து படிக்கிறோம். லூக்கால 11வது அதிகாரத்துல நம்ம வசனம் கிளீனா சொல்லுது, இயேசு சாமி என்ன பண்ணாரு, அவங்களோட வீட்டுக்குள்ள பிரவேசித்தப்போ 2 பேர் இருந்தாங்க, சகோதரிகள் இல்லைங்களா? லூக்கா 10வது அதிகாரம் பாருங்க 38வது வசனம் 38 பாருங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தா தான் இயேசுவை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறா, எங்க வீட்டுக்கு வாங்க இயேசப்பா அப்படின்னு. என்னது, மரியாதை இல்ல, மார்த்தா தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறா, வாங்க இயேசுவே எங்க வீட்டுக்கு வாங்க, நீங்க போயின்கிறாரு ஆண்டவரை பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு அவன் என்ன பண்றா பாருங்க, கூப்பிட்டவோ ஆண்டவருக்கு டைம் கொடுக்காம இருக்கிறான். அவ தான் கூப்பிட்டு எங்க வீட்டுல பிரேயர் வைங்க பிரதர் எங்க, ஆனா கூப்பிட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம போவோம், அவங்க வந்து வேற எங்கேயும் கிச்சன்ல வேலை செஞ்சுருக்கோம், இங்க பிரேயர் நடந்துனுங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் நிறைய இடத்துல, நம்மள கூப்பிட்டுக்குவாங்க, அவங்க வேற ஏதோ வேலை செஞ்சுனுக்குவாங்க. என்ன பாருங்க, இங்கே அதே மாதிரி தான் மார்த்தா தான் உள்ள கூப்பிடுறா. அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மரியா என்ன பண்றா, இயேசுவோட பாதத்துல உட்கார்ந்து வார்த்தை கேட்டுங்கிறார். மார்த்தாளோ பரப்பல வேலைகள் செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, இயேசுவை கூப்பிட்டுட்டா ஆனா வேற ஏதோ வேலை செஞ்சுக்கிறான். இன்னைக்கு நம்மளுக்கு வார்த்தை வேணும், என்ன இன்னைக்கு நம்மளுக்கு பிரேயர் வேணும், ஆனா ஆண்டவருக்கு நம்மளுக்கு டைம் கொடுக்க மாட்டோம். டுடே வி நீட் வேர்ட். எனக்கு ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு வார்த்தை வேணும், எனக்கு ஒரு உடம்பு சரியில்லைனா யாராவது ஒரு வார்த்தை வந்து நம்ம கிட்ட பேசணும், நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம மனசுக்கு ஆறுதலா இருக்கணும்னா யாருன்னா வந்து ஒரு வார்த்தை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இன் ரிட்டர்ன்ஸ் ஆண்டவரோட நம்ம என்ன பண்ண மாட்டோம், உறவாட மாட்டோம், நம்ம அவர்கிட்ட பேச மாட்டோம். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற விஷயம் நமக்கு வேணும், ஆனா அவருக்கு அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? இப்ப என்னோட சூழ்நிலையில நான் சோர்ந்து போயிருக்கும் போது என்கிட்ட யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டாங்கன்னு பார்க்கணும். அந்த வார்த்தையை ஏசமா கொடுக்கல, வார்த்தையை பொறுத்தவரை நம்ம நிலைமை மாறிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், மார்த்தால போனதான் வேற வேற வேலையில அப்ப நம்ம மறக்காம இருக்கிறோம். அவன் எந்த ஆட்சி பேச்சினதை, அவரோட வார்த்தையை கொண்டு என்னிடத்துல பேசினதை, அவரோட வார்த்தையினாலதான் நான் இருக்கிறேன்றதை நான் மறக்கவே கூடாது. கூப்பிட்டு மார்த்தானா, ஆனா இப்ப பற்பல வேலைகளை செய்து இயேசு அவளுக்கு பெருசா தெரியல, அந்த இடத்துல இருந்த வேலை பாருங்க. ஆனா மரியாள் வந்து என்ன பண்ணா, அவ ஆண்டோட பாதப்படியிலே உக்காந்துட்டான் பாருங்க. வசனம் சொல்லுது என்ன, பரப்பர வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு 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 வந்திருக்கிறாள், அதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். நான் தனியா வேலை செஞ்சுங்கிற, மரியா வந்து உங்க பாதப்படியில உட்காந்து வார்த்தையை கேட்டுங்கிற. இயேசு ஏன் கூப்பிட்டா பண்ணி, இயேசு ஏன் கூப்பிட்ட போயிருந்தாரு. அவர் எங்க போனாலும் சுகத்தை கொடுக்குவாரு, எங்க போனாலும் யாரையாவது ஒரு கண்ணீரை தொடிக்குவாரு. என்ன அப்ப ஏதோ ஒன்று பண்ணி இந்த ஆண்டவரை உங்க வீட்டுல கூப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு உங்க வேலை செஞ்சுங்கிற, நீ அவருக்கு கவனமே கொடுக்கல, அவர் நேரமே செலுத்தல, எப்படி இருக்கும்? நீ மேரேஜ் பண்ணி கூட்டின்னு வந்துட்டுக்கிற, அந்த பொண்ணு பாட்டுக்கு வீட்டுல வேலை செஞ்சுங்குது, நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துங்கிற, எப்படி இருக்கும்? புரிஞ்சுக்கோ. கரெக்டா? அது கரெக்ட் இல்ல. அப்ப அங்க டைம் கொடுக்கலன்னா என்ன ஆயிடும், கரெக்டா எதுவுமே நடக்காது. அப்ப நான் கவனம் செலுத்தணும். நான் அழைத்தவர், நான் தான் இயேசுவ வாங்க ஆண்டவரே, என் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டுட்டேன். இப்ப பிரச்சனை மாறணும்னு
நான் இயேசுவை விட்டுறக்கூடாது. பாருங்க என்ன நடக்குது. இயேசு அவளை பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய விஷயத்தை நம்ம யோசித்து 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 ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம நம்ம இருக்கிற விஷயத்த விட்டுருவோம். யோசிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரோட பாதப்படியில உக்காந்துட்டோம்னா, ஆண்டவரோட வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கவும் அவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுங்கன்னா, இன்னைக்கு யாருக்குமே செய்யாத அற்புத அடையாளங்களோட கர்த்தர் நம்ம நடத்துவார். ஏன்னா ஒரு மிராக்கிள் நடக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும். One word is enough. காடுக்கு ஒரு வார்த்தை போதும். ஒரு தண்ணீரை திராட்சை ரசமா மாத்த ஒரு வார்த்தை போதும். அவரால முடியாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை இந்த உலகத்துல. அப்ப இன்னைக்கு உன் பிரச்சனையோட பெருசு ஆண்டவரா இருக்கிற. மலையை பார்த்து பேர்ந்து போய் கடல்ல உழுந்துடுமா? அப்போ மலையை பேர்க்கிற ஆண்டவர்கிட்ட வந்துடணும். மலை கிட்ட நீங்க நம்ம அழுந்துங்க கூடாது. ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனை, இதை நம்ம எப்படி மாத்த போறோம் அப்படின்னு நம்ம அங்கே நின்று அழுதுன்றதோட ஆண்டவரோட பாதப்படி வந்து அதை விட்டுட்டோம்னா, இயேசுவை நடத்துவாரு, இயேசுவை காப்பாற்றுவாரு. அவர் வார்த்தையில இருக்கிற உண்மை சத்தியத்தை நீர் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரோட வார்த்தையானது பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் திரும்ப மன புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் ஆகாமல் இருக்காது, அவர் சொன்னால் ஆகும், அவருக்கு கட்டளை நிற்கும். அப்ப அந்த வார்த்தைக்கு நம்மள ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம லைஃப்ல மிராக்கிள்ஸ், பிளெஸிங்ஸ் எல்லாமே ஏற்ற நேரத்தில் எங்கேயோ போய் கை நீட்டோட உன் கைக்கு தேடி ஒரு விஷயம் எது வேணும். நீ கை நீட்டணுமா, உன் கையில தேடி வரணுமா? உன் கைக்கு தேடி வரணுமா இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறது சொல்ற. நீ ஜெபிப்பதற்கும் நீ நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாவே நான் செய்வேன் கர்த்தர் சொல்றேன். அப்ப இன்னைக்கு நம்ம தேடி போக வேண்டியது, அது நம்மளை தேடி வர வைக்குவாரு. எப்போ நம்ம ஆண்டவரை தேடுறோமோ நமக்கு என்ன தேவைன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. முதலாவது தேவனோட ராஜ்யமும் அதோட நீதியும் தேடுங்கள், பின்பதாக உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்றார். அதுதான் சொல்ல, எல்லாமே கொடுக்கப்படும். சாப்பாடா, துணியா, இல்ல எது உங்களுக்கு தேவை? உங்களோட தேவை என்ன? அதை நான் சந்திக்கிறேன், என்ன வந்து நீ சந்திச்ச. அல்லேலூயா. என்ன வந்து நீ சந்திச்சினா உன் தேவையை நான் சந்திக்கிறேன் கர்த்தர் சொல்றேன். அல்லேலூயா. அவரை நம்ம சந்திக்கும் போது நம்மளோட தேவையை அவர் சந்திக்கணும். அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும், அது எந்த மாதிரி தேவையா இருந்தாலும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரோட கரம் இல்லை, அவரோட செவி அது மந்தமாகவும் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாமே அவர். He is the owner of this world. யூனிவர்ஸ் அவர்தான். இதுதான் எங்க அப்பா. இந்த உலகத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அவர்தான். அப்ப இந்த உலகத்தோட அதிபதி, இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு தேவன், உலகத்தின் உரிமை மேல உட்கார்ந்து இருக்கிற கர்த்தர் அவரு. அவரை நம்ம தேடி நாடும் போது, அவரை நம்ம சந்திக்கும் போது, அப்ப ஆண்டு என்ன பண்றாருன்னா, அந்த உலகத்தின் பூமியில என்ன தேடுறான்னு அவரோட பார்வை என் மேல விழுது பாருங்க. அங்கே அல்லேலூயா. வானம் என்னோட சிங்காசனம், பூமியோட பாதப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து அவரோட பார்வை எங்க நம்ம வீட்டுல நம்ம ஒரு ரூம்ல உட்கார்ந்து ஆண்டவர் முன்னால அவரோட பாதப்படியில இறக்கி வைக்கிற விஷயத்த அவர் பார்த்துருக்கு. அவர் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல எவ்வளவு விஷயம் இருக்கு, இந்த பையன் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் கிட்ட வேர்ல்ட்லயே வந்து IPL இருக்குது, ஆனா இந்த வீட்டுல பிளேயர் என்ன பண்றாரு, அந்த வீட்டை ஆசிரியர். அல்லேலூயா. இது அத்தான் டைம் இப்போ இல்லைங்களா? எல்லாரும் வீட்டு என்ன ஓடிங்குது இல்லைங்களா? நான் இப்போ எவ்வளவு பேரை பார்த்துருக்கேன். கடைசி கூட தான் பிரசங்கமே பண்றாங்க இல்லை சொல்றேன். ஆனா எக்ஸாம்பிள், இந்த நேரம் நம்ம வேற எதுனா கொடுக்குறோம், அந்த நேரத்தை இந்த நேரமானது குறிக்கப்பட்டது கர்த்தராக. அந்த நேரத்தை நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம்? கர்த்தருக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நேரத்தை கொடுத்த நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தை நீ வேற எதுனா யூஸ் பண்ணிடலாம், நான் என்னோட சமூகத்துல இருக்கும்படி இருந்திருந்தாலே ஆசீர்வாதம். அதுவே உங்க லைஃப்ல நீ எதுக்காக இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கியோ அந்த தேவன்.
நீ மனுஷன் இடத்துல அது சொல்றோம் இல்லை, ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க உன்னோட மனசுல இருக்கிற காரியத்தை ஆண்டவர் அறிவார். நீ தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்றார். அவரோட உள்ளம் கையில நம்மளை வரைந்து இருக்கிறார். உன்னோட கண்ணீரை அவரோட துருதியில போட்டு வச்சிருக்கிறேன். அப்போ ஒரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் இருக்கு. இயேசு நம்ம கைவிட அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகம் உன்னை கை விட்டுடலாம், நீ நம்பியிருக்கிற சொந்த பந்தம் உன்னை கை விட்டுடலாம், உன் நண்பன் உன்னை கை விட்டுடலாம், நீ நம்பியிருக்கிற யாராவது உன் முதல போட்டலாம். ஆனா கர்த்தரை நம்பினவங்க பைபிள சொல்லி வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ரோமர் 10:11 சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு அவரை நம்பி உன்னை அவர் கைவிட. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்னா லாஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சாரு. என்னன்னா, நானு பாருங்க, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்திற்கு கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என்ன நல்ல பங்கு? தேவனிடத்துல சேருவதுதான் நல்ல பங்கு. எனக்கு 1008 வேலை இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் என் காடுக்கு தான் அந்த டைமை கொடுப்பேன். ஐ வில் கிவ் மை டைம் டு ஜீசஸ் அப்படின்பது தான் ஆசீர்வாதம். மை ப்ரையாரிட்டி இஸ் ஜீசஸ். இன்னைக்கு நிறைய ப்ரையாரிட்டி என் லைஃப்ல இருக்குது. நான் நிறைய பேரை சந்திக்கணும், நிறைய பேரை மீட் பண்ணணும், நிறைய இடத்துக்கு போகணும். பட் மை ப்ரையாரிட்டி இஸ் ஜீசஸ் நம்ம வச்சிட்டோம்னா, அது நீ ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் இடத்த உன் லைஃப்ல கொடுத்துட்டீங்கன்னா, உன்னை ஆண்டவர் எந்த இடத்துல வைக்கவார் கொஞ்சம் யோசித்துப்பார். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வச்சிருவார். அல்லேலூயா. உயரமான இடத்துல அவர் வைக்குவார். இவன் எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அவன் என்ன தேடி ஃபர்ஸ்ட் வந்துக்கிறான்னா, அப்போ ஆண்டவர் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்துருவார். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் தேவன் நம்ம இடத்துல பேசுகிறது நேரம். அந்த நேரத்தை நம்ம வீணடிக்காம, இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற இந்த நேரத்தில் வார்த்தையை கேட்குற நம்ம, அந்த வார்த்தை இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் பேசினாரு, நான் என்ன செய்யணும்னு ஒரே ஒரு யோசனை நம்மளுக்கு இன்னைக்கு வந்துச்சுனாலே, அடுத்தது நீங்க ஆண்டவரோட வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ரியாக்ஷன் தான் என்ன, உணராம இருக்கணுமா இல்லை உணர்றோமா, அந்த வார்த்தைக்கு நம்ம ரியாக்ஷன் கொடுத்துட்டோம்னா, போய் இந்த வார்த்தை இன்னைக்கு பேசினார் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு நிமிஷம் யோசித்தாலே, நெக்ஸ்ட் தேவ ஆவியானவர் அங்க இருக்குவாரு. ஏன்னா பைபிளை நம்ம பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னு ஒரு அம்மா பார்த்துனுங்கும் போது தேவ ஆவியானவர் பிலிப் அங்க கூட்டின்னு வந்துடுறாரு. அது என்னன்னு உனக்கு புரிய வைக்க ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுறாரு. அப்போ நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தையை ஆராயும் போது, அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போதோ, இல்லை அந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு நான் நினைக்கும் போதோ, ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்திறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கலாம், பேசலாம். ஆண்டவரே,